கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் சேகர்பாபுவிடம் திருவண்ணாமலை செல்ல காத்திருந்த பயணிகள் சிலர் கூச்சலிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரமாக காத்திருந்தும் பேருந்து கிடைக்கவில்லை என்றும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்றும் பயணிகள் சிலர் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து அதிகாரிகள் பயணிகளின் குறைகளை கேட்டறிந்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கோரிக்கை விடுத்த பயணிகளை தனியே அழைத்து சென்று அமைச்சர்கள் சிவசங்கரும் சேகர்பாபுவும் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். பயணியுடன் அமர்ந்து அமைச்சர் சிவசங்கர் கோரிக்கைகளை கேட்டறிந்ததுடன் பேருந்துகளின் இயக்கம் குறித்தும் பயணியிடம் எடுத்துக் கூறினார். பொதுமக்கள் தெரிவித்த கோரிக்கைகள் படிப்படியாக பூர்த்தி செய்யப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். அந்த ஊருக்கு போகிற பஸ் எல்லாம் கிளாம்பாக்கத்துலேருந்து ஆப்ரேட் ஆகுது, வேற எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. நான் சொல்றது முதல்ல நான் சொல்லிடுறேன், கோயம்பேட்டில் எத்தனை பஸ் ஆப்ரேட் ஆகுதோ அதெல்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ வெளியிலேருந்து யாரையும் இங்கே கூப்பிட்டு வர முடியாது, இங்கே வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு போகணும். ரெண்டாவது ஷெடியூல் சர்வீஸ் இருக்குது, இத்தனை மணிக்கு பஸ் கிளம்புறதுல அந்த டைம் படி பஸ் கிளம்பும். நம்ம வந்து இப்போ நீங்கள் முகூர்த்த நாளுக்கு வந்து கூட்டம் அதிகமாக வந்துருக்கும் போது நீங்கள் வேற ரூட் பஸ் எடுத்து கட் பண்ணி போட்டால் அந்த ரூட்டில் போகிறவங்க பிரச்சனை. ஸோ என்ன டைமிங் பஸ் இருக்கும் அந்த டைமிங் பஸ் அறிவிச்சது வரலன்னா நம்ம பிரச்சனை. நான் ஒரு மணி நேரமாக வந்து நிற்கிற பஸ் வரலன்னு சொன்னால் அதுக்கு வந்து எல்லாமும் பஸ் விடணும்னு நினச்சா ஒன்றும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. நீங்கள் சொல்கிற மாதிரி தாம்பரத்துலேருந்தோ இதுலேருந்தோ பஸ் மக்களை யாரும் பிக்கப் பண்ணிக்கல. எல்லா சர்வீஸும் 80% சர்வீசஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. 20% சர்வீசஸ் மட்டும் மாதாவரத்துலேருந்து இருக்குது. அது வந்து லாங் போகிற பஸ்ஸஸ். அதனால் முழு பஸ்ஸும் இங்கே தான் கேட்குது, வேற எங்கேயும் பிக்கப் பண்ணி வர வாய்ப்பு இல்லை. பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என அமைச்சர்களிடம் கோரிக்கை விடுத்ததாக அமைச்சரை சந்தித்த பயணி கூறியுள்ளார். பேருந்து வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக கோரிக்கை வச்சோம். அதாவது முகூர்த்த நாள் வருது, பொங்கல் வருது, ஃபெஸ்டிவல் வருது, எல்லா நாளும் வருது. அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி பஸ் விட்டாங்கன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி அலமோத வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகாரிகிட்ட போய் கேட்டேன், உள்ள போய் மீட்டிங்ல இருந்து அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க வந்து கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.